ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் போக்கோ C31 மொபைலோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். உங்களுடைய பட்ஜெட்டு 10,000க்குள்ள ஒரு நார்மலான யூசேஜுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆண்ட்ராய்டு மொபைலை உங்களுடைய பேரண்ட்ஸுக்கோ உங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டருக்கோ வாங்கணும்னா இந்த பிராண்ட் மாடலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த போக்கோ C31 செப்டம்பர் 2021 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட ரேட்டிங்னு பார்த்தோம்னா 5க்கு 4.5 ரேட்டிங்கு அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் யூசர்ஸ் பாசிட்டிவான ரிவ்யூ கொடுத்துருக்கனால தான் இந்த மொபைலே நம்ம வாங்கியிருக்கோம். இதில் என்னென்ன ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோம்னா மொபைலு, சிம் எஜெக்ட் டூலு, சார்ஜர் இது மட்டும்தான் இருக்கும். பேக் கவரோ, ப்ரொடெக்ஷன், டெம்பர் கிளாஸோ இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ தான் தர முடியும்னு நான் நினைக்கிறேன். மொபைல் 2 கலர் வேரியன்ட்ல இருக்கு. ஒன்று ப்ளூ அண்ட் கிரே. நம்ம வாங்கியிருக்குது கிரே கலர். கிரே கலர் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. சார்ஜிங் கேபிளில் டைப் சி கிடையாது, நார்மலான சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரி 5000 mAh, சார்ஜ் கெப்பாசிட்டி 10 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 2 ஹவர்ஸ் எடுத்துக்குது. சரி, நம்ம மொபைலுக்கு வந்துருவோம். மொபைலோட வெயிட்னு பார்த்தோம்னா 195 கிராம்ஸ் இருக்கு. மொபைலை ஹோல்ட் பண்றதுக்கு கம்பேட்டபிளா இருக்குது. அதாவது ஒரு பெரிய மொபைலை கையில பிடிச்சிருக்கிற மாதிரி கிரிப்பா இருக்கு. இதோட டாப்ல 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. அப்படியே பாட்டம்ல பாத்தீங்கன்னா ஸ்பீக்கரு, மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டு அண்ட் மைக்கும் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் ஆஸ் யூஸ்வலாக பவர் பட்டனும் வால்யூம் பட்டனும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் 2+1 சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம்னா மீடியாடெக் ஹீலியோ G35 ப்ராசஸரும், இதுக்கு சப்போர்ட்டிவா 3GB ரேமும் ப்ளஸ் 32GB ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி உள்ள ஒரு மாடலும், 4GB ரேமும் 64GB கெப்பாசிட்டி உள்ள ஒரு மாடலும் கொடுத்துருக்காங்க. நம்ம கையில் இருக்கிறது 4GB ரேம் ப்ளஸ் 64GB கெப்பாசிட்டி. கேமராவில் பார்த்தோம்னா பேக் சைடில் 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 13+2+2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா 5 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பெரிய அளவுக்குன்னு சொல்ல முடியாது. கேமரா வந்து ஒரு நார்மலான யூஸுக்கு இந்த கேமராவே போதும். பேக் கேமராவை யூஸ் பண்றதுக்கு எல்இடி ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவுக்கு ஸ்கிரீன் ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. கேமராவை ஓப்பன் பண்ணி நீங்க ஒரு இமேஜை எடுக்கணும்னு சொல்லி நம்ம பொசிஷன் பார்த்து நிற்கும் பொழுது இமேஜ் வந்து கிளாரிட்டியா தெரிய மாட்டேங்குது. ஆனா எடுத்த பின்னால இமேஜ் கிளாரிட்டியா நமக்கு டிஸ்பிளே ஆகுது. டிஃபால்ட்டா ரெசல்யூஷன் 1080 பிக்சல்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கு பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்டா ஸ்மூத்தா ஒர்க் ஆகுது. டிஸ்பிளேன்னு எடுத்துக்கிட்டோம்னா 6.53 இன்ச் HD+ கொடுத்துருக்காங்க. இது ஒரு நார்மலான யூசருக்கு இந்த டிஸ்பிளேவே போதும். டச்சிங் சென்ஸ் ஸ்மூத்தாவும் ஃபாஸ்டாவும் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மொபைலை நீங்க பூட் பண்ணி ஓபன் பண்ணும் பொழுது 10GB வரைக்கும் ஆக்குபை பண்ணிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 64GB ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி உள்ள ஒரு மொபைலை வாங்கினீங்கன்னா 10GB வரைக்கும் சிஸ்டம் ஃபைல்ஸ் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிடுது. ஸோ அப்போ நம்மளுக்கு 52GB வரைக்கும் தான் நம்ம கையில் இருக்கும். ஆண்ட்ராய்டு 11 பேஸில் ஒர்க் ஆகுது. தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் எதுவுமே டிஃபால்ட்டாக கிடையாது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு. ஓவரால் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா பெஸ்ட் மொபைல் ஃபார் நார்மல் யூசர்ஸ். அதாவது அதிகமாக அப்ளிகேஷன் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணாமல் ஒரு 2-3 அப்ளிகேஷன் மட்டும் இன்ஸ்டால் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்ஸ்அப்பு, ஒரு இன்ஸ்டாகிராமு, இதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மொபைலே போதும். ஸோ கேமராவை நீங்கள் பெரிய அளவில் எதிர்பார்க்க முடியாது. நார்மலான ஒரு சும்மா ஃபோட்டோ எடுக்கணும்னா எடுக்கலாம். அதில் நீங்கள் பர்ஃபெக்டான ஒரு கிளாரிட்டி, ஒரு மேக்ரோ சென்ஸ் இதெல்லாமே நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது. ஸோ ஒரு நார்மலான யூஸ்க்கு பண்ணிக்கலாம். கேமிங் மொபைல் நீங்கள் தேடணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கு இந்த மொபைல் செட் ஆகாது. ஸோ நார்மலான யூசேஜுக்குள்ள யூசர்களுக்கு மட்டுமே இந்த மொபைல் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். See you again in next videos.